ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனியனோ ரீகன்சிலேஷனோ பாசிபிள் ஆகும். அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Sorrow, fighting, consciousness, exhaustion, adventure, let go. Okay. Beyond the world. Completion, participation, totality, experiencing, friendliness. So bottom of the deck, healing, dependence, holding on, memories, pleasure, obsession, make promise, niyat, isolation, decision, wish, necessity, possessiveness, confusion. Okay. ஓகே, தென் இப்போ வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூனியன் பாசிபிள் ஆகுமா? ஸோ அதை பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம்னா, கரண்ட்லி நீங்கள் ஒரு நோ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். கரண்ட்லி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். மேபி உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லையா இருக்கலாம். ஓகே, ஸோ இவருக்கு ஆக்சுவலி கன்ஃபியூஷன் ஆகும். உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே இப்போவும் ஸ்னேகம் இருக்கா, லவ் இருக்கா, இல்லைங்க நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, இல்லைங்க நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்களா? ஷோராக இவருக்கு இந்த ஒரு கிளாரிட்டி கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லைன்னு சொல்லலாம். மேபி இது ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் இவருக்கு ஆக்சுவலி கன்ஃபியூசன். ஸ்னேகம் இப்போ உங்களுக்கு இருக்குதா இல்லை நோ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஓகே, இல்லைங்க சரியாக கம்யூனிகேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும். ஸோ இப்போ இவருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்னேகம் இருக்கா இல்லையா, இந்த ஒரு பர்சன் மேலே அதே ஃபீலிங்ஸ் எமோஷன் இருக்கா இல்லையா, டோட்லி அவங்க ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, தென் எனக்கு எதை ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை.
எஸ் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல, ஹோல்டு பண்ணி உங்களுக்கு பிடிக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எத்தனையோ வாட்டி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி தன்னோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணிட்டு உண்டு. வேண்டாம் வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு எத்தனையோ தூரம் இந்த பர்சனோட ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் ஃபைட் வந்துட்டு, மைண்டு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு வேண்டாம் ப்ராப்ளம்ஸ் வரும், இதை விட நமக்கு பெட்டராக கிடைக்கும், மைண்டை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலும் ஹார்ட் இந்த ஒரு போஸ்டோட புஷ் பண்ணுறது நம்ம சொல்லலாம். இல்லை இல்லை உனக்கு இதுதான் சரியாக இருக்கும், இதுதான் உனக்கு வேணும். ஸோ டோட்டலாக மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஃபைட்டிங் எனர்ஜி நம்ம சொல்லலாம். இவர் ஹார்ட்டு கூடயும் மைண்டு கூடயும் ஒவ்வொரு நாளும் ஃபைட்டு போட்டு கரண்ட் சுச்சுவேஷன் டோட்டலாக டயர்டாக ஆகிட்டு உண்டு. ஸோ இவருக்கு வேறு வழி இல்லாதனால அவங்கள மூவ் ஆன் ஆகலை, ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. ஓகே, வேறு வழி இல்லை, கொண்டு போவோம். மேபி ஃபிசிக்கலி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பட் மென்டலி இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. ஓகே, காரணம் என்ன அப்படின்னா இவரால் முடியலைன்னு சொல்லலாம். ஓகே, மேபி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போன பர்சன்ஸாக இருக்கலாம், நல்ல குட் ஃப்ரெண்டாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஓகே, பயங்கர செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் ஆகும், அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, லெட் கோ பண்ணிட்டு போயிட்டு உண்டு. சம் ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, நான் உங்கள் லைஃப்பில் குறைச்சி நாள் கழிஞ்சு என்ட்ராகிறேன், எனக்கு இப்போ டைம் வேணும், நீ என்னை ஃப்ரீயாக விட்டுற, நான் குறைச்சி நாள் கழிஞ்சு என்ட்ராகிறேன், சுச்சுவேஷன் சரியில்லை, வேறு உங்களை விட்டு லெட் கோ பண்ணிட்டு உண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம், என்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு மேபி செக்ஷுவலி இவருக்கு கூட இருந்திருக்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகிருக்கலாம், நீங்கள் இன்டிமேஷன் ஆகிருக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் க்ளோஸ், அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷன் அவங்க கூட இவருக்கு உண்டு. இவ்வளோ தூரம் நம்ம கூட க்ளோஸாக இருந்துட்டு எப்படி இந்த ஒரு பர்சனல் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆக முடியும்? உங்களுக்கு நீங்கள் பல நாள் இருந்து ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கலாம், பட் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் உண்டு. தென் இவருக்கு ஆக்சுவலி அடிக்ஷன் இருந்தும் இவருக்கே தெரியும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகுறதுங்கிறது பயங்கர பாடு. எல்லா பர்சனும் மாதிரி நீங்கள் கிடையாது, சம்திங் ஸ்பெஷல் ஆகும். உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகுறது பயங்கர கஷ்டம், பயங்கர டஃப்பு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இவ்வளோ அடிக்ஷன் உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டும் இவர் ஆக்சுவலி இல்லை மூவ் ஆன் ஆகியே ஆகணும்னு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு விடுது ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு, பட் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு ஹோல்டு பண்ணி பிடிக்கிறீங்க. ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த செப்பரேஷன்லேயும் இவருக்கு உங்களுடைய தாட்ஸ் உங்களோட திங்கிங்ஸ் இவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. வேறு வழி இல்லாமல் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த உலகத்தில் யாரோட டிப்பனோட தேவையில்லை. ஓகே, மேபி இவர் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், பயங்கர போல்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஆட்டிடியூடான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், என்னால் வந்து டிபெண்ட் பண்ணாமல் இருக்கவே என் லைஃப்பில் நான் யாரை எத்தனை தூரம் வேணால் நான் தள்ளி வைக்கலாம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வைக்கலாம். கரெக்டாக எனக்கு என் லைஃப்பில் யாரை அக்செப்ட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் இல்லை. பட் என்னால் ஒன்றை அக்செப்ட் பண்ணாமல் என்னால் இருக்கவும் முடியல, ஒன்று டிபெண்ட் பண்ணாமல் என்ன இருக்க முடியல, ஏனோ தெரியலை. என் மைண்டாக இருக்கட்டும், என் ஹார்ட்டாக இருக்கட்டும், ஒன்று டிபெண்ட் பண்ணுது. என் லைஃப்பில் நீ வேணும்னு எனக்கு தோணுது. என்னோடய கஷ்டம் நஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாவது வேணும்னு தோணுது, உங்க கூட கனெக்டாக இருக்கணும்னு தோணுது, கான்டாக்டில் நீ வரணும்னு தோணுது, லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு தோணுது. பட் இது ஒரு பர்சன் ஆக்சுவலி வெளியே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, பட் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பயங்கர ஒரு வேதனையாக, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், நான் ஏன் டிபெண்ட் பண்ணுறேன், நான் யாரையுமே இந்த மாதிரி என் லைஃப்பில் டிபெண்ட் பண்ணிட்டு இல்லையே. பட் இந்த ஒரு மேபி உங்களால் வந்து இந்த பர்சன் இல்லாமல் நீங்கள் வாழ படிச்சுட்டுண்டா இருக்கும், இல்லைங்க உங்களால் வாழ முடியுமா இருக்கட்டும். பட் இவரால் உங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாவது வேணும், லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாவது இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும். ஒரு டிபெண்டெல்லாம் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஓகே, அது குறித்து இவருக்கு பயங்கர பெயினும் உண்டு. நான் இந்த மாதிரி இந்த ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேனே, இவங்க இல்லைங்க என்னால் ஜீவிக்கவே முடியாதுன்னு ஒரு டிபெண்டில் நான் இருக்கேனே, மேபி எனக்கு இது கிடைக்காம போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், இல்லைங்க நான் இந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு அது எனக்கு கையை விட்டு போயிடுமோ, இல்லைங்க நான் இந்த மாதிரி ஓவர் அட்டாச்சில் இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவங்க நம்மளை மதிக்க மாட்டோம், நம்மளை விட்டு போயிடுவாங்களோ. ஸோ அதை குறித்து இவருக்கு ஒரு பெயினும் உண்டு நம்ம சொல்லலாம். இதில் யாராவது மேபி எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்க இந்த பர்சன் சொல்லியிருக்கலாம், என்னை தனியாக விட எனக்கு கொஞ்ச நாளுக்கு இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், யாராவது ஷேர் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்க டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவெண்டே கிடையவே கிடையாது. இவர் ஈக்குவல் கிவெண்டேக்கு ஒருபோது கொடுத்துட்டே இல்லை.
ஓகே. ஆக்சுவலி இந்த ஒரு பெர்சனுக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்க. அவரோட ஹாப்பினஸ்ஸாக நீங்க. இவரோட சக்ஸஸாக நீங்க. பட் இவர் ஒருபோதும் உங்கள வந்து ஆ கொண்டு சேர்க்கணும், உங்கள கொண்டு போகணும் லைஃப் லாங் அந்த ஒரு தாட்ல இவர் இல்ல. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இது பண்ணிட்டுல கரண்ட் சிச்சுவேஷன்ல டோட்டலா நம்ம சொல்ல போயாச்சுன்னா, இந்த ஒரு பெர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு செப்பரேஷன்ல நீங்க எத்தன தூரம் எஃபோர்ட் குடுத்துருப்பீங்க, எத்தன தூரம் ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க, இந்த ஒரு பெர்சனோட கேரக்டர் உங்கள எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். ஆம். உங்களோட பெயின் என்னவா இருக்கும்? ஸோ அதெல்லாம் இந்த செப்பரேஷன்ல இவரு மனசிலாக்கிட்டு இருக்காரு. நம்ம சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இப்ப இவர் அத அனுபவிக்கும்போது இவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போ ஸ்டார்ட்டிங்ல அவங்க நம்ம லைஃப்ல நம்மள சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைம்ல நம்ம ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் குடுத்துட்டோம். அப்ப அவங்களுக்கு அது எத்தன மாத்திரம் பெயினா இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க அவைலபிளா இல்லன்னு சொல்லும்போது இவருக்கு அத குறிச்சு அப்போ நீங்க உங்க லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பெயின் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்ப அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இவருக்கு மனசிலாகுது. டோட்டலா சொல்ல போயாச்சுன்னா, ரிலேஷன்ஷிப்ல நீங்க எத்தன மாத்திரம் நீங்க அந்த பெயின நீங்க அனுபவிச்சீங்களோ, அதே பெயின கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்சிங் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் நீ இல்லாம இருக்கவே முடியல. இந்த ஒரு விஷயத்த இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இவர் ஆக்சுவலி எத்தனையோ வாட்டி உங்கள விட்டு மூவ் ஆன் ஆகுறதுக்கும், லெட் கோ பண்ணதுக்கும் எத்தனையோ வாட்டி எத்தனையோ எஃபோர்ட் குடுத்துருக்கலாம். வேண்டான்னு இந்த பெர்சன் உங்கள விட்டு போயிருக்கலாம். ஓகே ஒரு நோ கான்டாக்ட்ல கொண்டு வந்து விட்டுருக்கலாம். பட் இப்ப அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. என்னால நீ இல்லாம இருக்க முடியல. அது மட்டும் இல்லாம உன்னோட டிபெண்டன்ட் இல்லாம என்னால வாழவும் முடியல. நான் இந்த மாரி இல்ல. பட் உன்கிட்ட நான் இந்த மாரி இருக்கிறேன். அது இவர் எக்ஸ்பீரியன்சிங் பண்றாங்க நம்ம சொல்லலாம் கரண்ட் சிச்சுவேஷன்ல. டோட்லி டவுன் ஆகும். ஓகே. கரண்ட் சிச்சுவேஷனில் டோட்லி டவுன். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எங்கே இருந்தாலும் உங்களை கனெக்ட் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் இப்போ இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு என்ன ஃபீல் ஆகிட்டுன்னு அப்படின்னா, என் லைஃப்பில் நீ இருக்கும்போது எனக்கு அது கெரியராக இருக்கட்டும், நார்மல் என் லைஃபாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலியாக இருக்கட்டும், எனக்கு நல்லா க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. பட் நீ என் லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது சக்ஸஸே இல்லை என் லைஃப்பில். ஒரு க்ரோவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கரண்ட் சிச்சுவேஷனில் ஒரு சிலவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ இவருக்கு மனசிலாகிட்டு என்னோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும் நீ, பட் நான் உனக்கு ஒருபோது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டுல, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல. ஓகே. ஸோ என் லைஃப்பில் மறுபடியும் என்னோடய ப்ராப்ளம் எல்லாம் சரியாகணும், இல்லைங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்த நீ இருக்கணும். ஸோ அதனால் எத்தனை மாத்திரம் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்தாலும் ஷோர் அந்த பர்சன் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவார். ஓகே. சம்டைம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்குது, ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு உண்டு. ஓகே. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வரைக்கும் கான்சியஸ்னஸ் எப்படி வந்துட்டோம் அப்படின்னா, இவர் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மெமரிஸ் எல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஒரு பர்சன் பழைய மெமரிஸ் எல்லாம் இப்போ ரீகால் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ப்ரீசியஸான மூமெண்ட் என் லைஃப்பில் வந்ததே கிடையாது, இனி வருமானு தெரியாது. என் லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸுங்கிறது அந்த ஒரு பர்சன் கூட நான் இருக்கும்போது மட்டும்தான். ஏன்னா அந்த மூமெண்ட்டுங்கிறது அவ்வளோ ப்ரீசியஸாக இருந்துச்சு. ஓகே. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ லைஃப் அந்த ஒரு பர்சன் இல்லை சொல்லும்போது எவ்வளோ பேடாக இருக்குது. இப்போ எனக்கு டைமே சரியில்லை, எனக்கு லைஃப்பில் வந்து நல்ல டைமே இது இல்லை. அந்த ஒரு போஸ்ட் டைம் கூட இருக்கிற டைமில் மட்டும்தான் எனக்கு ஒரு நல்ல டைமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இவருக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துட்டோம்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆக்சுவலி எனக்கும் அவளுக்கு என்ன பந்தம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டிசிஷன் எடுக்கணும், இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் சரியில்லை. இந்த ஒரு தாட் என்னோட மைண்டில் உண்டு. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஆக்சுவலி எத்தனையோ தூரம் எஃபோர்ட் கொடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை மேபி சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் எஃபோர்ட் கொடுத்துட்டு நம்ம சொல்லலாம். இல்லைங்க உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கும் எஃபோர்ட் கொடுத்துடும். இவர் ஏதாவது ஒரு வீக்கில் இவர் எஃபோர்ட் கொடுத்துடணும். பட் எல்லா எஃபோர்ட்டும் ஃபெயிலியர் ஆகிட்டு டோட்லி டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு. எஸ். டோட்லி டயர்ட் ஆகிட்டு இனி வரக்கூடிய டைம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் எத்தனை தடவை கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை ஃபீல் பண்ணேன்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேயே இவருக்கு தெரியும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிறது பயங்கர பாடு, பயங்கர கஷ்டம்னு இவருக்கு தெரியும். பட் இவர் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறேன்னு இவர் சொல்லி போயிட்டுன்னா இப்போ இவருக்கு ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை திங்க் பண்ணாமல் இல்லை, நேற்று திங்க் பண்ணுறேன், இன்றைக்கி திங்க் பண்ணுறேன், நாளைக்கு திங்க் பண்ணுறேன். என்ன தான் நான் உன்னைக்கிட்ட போய் ப்ராமிசஸ் நிறைய பண்ணிவிட்டு நான் உன்னை விட்டுட்டு போனாலும்
என்னால் ஒன்றே திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு எனக்கு அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. ஏன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது? ஏன் என் லைஃப்பில் நான் யாருமே டிபெண்ட் பண்ணிட்டு இல்லை. ஏன் நான் இந்த அளவுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணுறேன்னு எனக்கு மனசிலாகலை. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு நல்லா தெரியுது, நான் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைமில், எஃபோர்ட் எடுக்கக்கூடிய ஒரு டைமில் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் கோயினாக போயிருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும். பட் நான் ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாமல், நான் ஒன்று வந்து ஈகோலை செல்ஃபிஷாக நான் எடுத்துகிட்டு. ஸோ அப்போ உனக்கு எத்தனை மாத்திர பெயின் அனுபவிச்சிருக்கேன் நான் இந்த கரண்ட் சுச்சுவேஷனை. நான் கர்மா ஃபேஸ், உனக்கு பண்ண துரோகத்தை நான் அனுபவிச்சுட்ருக்கேன், நீ பட்ட ஒரு பெயின் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இவர் அதை தான் கரண்ட் சுச்சுவேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் நடக்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் பட்ட பெயின் அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. நீங்கள் வேறு மாதிரி அனுபவிச்சிருக்கலாம், அவங்க வேறு மாதிரி அனுபவிச்சிருக்கலாம். டோட்லி இப்போ ஆளுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் டோட்லி டவுன் ஆகும். இவர் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், அப்படி இவர் ஹீல் ஆகணும். இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் தான் அந்த ஒரு பர்சன் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஆளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, டோட்டலாக ஆள் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா 110% ஷோராக அந்த ஒரு போஸ்ட் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது தான் இவர் சக்ஸஸ்னு ஒரு விஷயத்தை இவர் ஃபீல் பண்ணிக்கணும். நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம்ல, இந்த ஒரு போஸ்ட்டை நான் என்றைக்கு மீட் பண்ணணும், அதுலேருந்து என் லைஃப்பில் நான் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டுண்டு, பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிட்டுண்டு, எனக்கு நிறைய எல்லாமே எனக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்குது, லக்கி பர்சன் போல் நம்ம சம்டைம்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி இவரோட லைஃப்பில் நீங்கள் அந்த அளவுக்கு லக்கியாக நீங்கள் இருந்துட்டு இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நமக்கு இந்த ரீடிங்கில் மனசில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் 110% இவர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவார். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, ஆனால் இவர் ஃப்ரெண்டுன்னு இவர் கொண்டு போகிறதுக்கு மேபி ஸ்டார்டிங் நீங்கள் ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகிருக்கலாம். ஃப்ரெண்டை தாண்டி நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம். மேபி நீங்கள் வந்து கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதுவும் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் கோயினாக போயிருக்கலாம். மேபி ஸ்டார்டிங்கில் அந்த பர்சன் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுற ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப நல்ல விஷயம், நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். பட் ஃப்ரெண்டை தாண்டி 2 பேருக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு ஃப்ரெண்டை தாண்டி நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம் மேபி. ஓகே, அப்போ இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் என் லைஃப்பில் நானும் நீங்கள் வந்து சேருமோ சேரும், சம் சுச்சுவேஷன் சம் ப்ராப்ளம் நம்ம கடைசி வரைக்கும் சேராமல் இருந்தால் கூட பட் லைஃப் லாங் என் லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வரணும். ஏன்னா நீ இருக்கும்போது மட்டும்தான் என் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நீ இருக்கும்போது மட்டும்தான் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நீ இல்லாத நாட்கள்ங்கிறது என் லைஃப்பில் அவ்வளோ பேடாக இருக்குது. ஸோ அதனால் இவர் உங்களை அட்லீஸ்ட் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் லைஃப் லாங் சொல்கிறதுக்காக இவர் ஷோரை அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுவார், கான்டெக்ட் பண்ணுவார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இவருக்கு ஒரு லைஃப்பில் இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி என் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸும் இல்லை, ஒரு செலிப்ரேஷனும் இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை. அதுக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில ரியலைசேஷன் வந்தப்பறம் சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஆக்ஷனோ ஒரு கம்யூனிகேஷனோ எடுக்காமல் நான் ஸ்டக்காகி வச்சுட்டு நிற்கிறேன். பட் நான் இன்றைக்கி நான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுத்தேன், நீங்கள் இல்லைங்க நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைமில் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தேன், இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு செலிப்ரேஷன் நான் நினைக்கிற டைமில் என்ஜாய் பண்ணியிருக்கலாம், அழகாக லைஃப்பை அழகாக கொண்டு போயிருக்கலாம். என் லைஃப்பில் இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, ஒரு செலிப்ரேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை என் லைஃப்பில். ஓகே, மேபி இவர் பல பார்ட்டி பல செலிப்ரேஷன் இவர் போகலாம், பட் இவர் மனசார இவருக்கு செலிப்ரேஷன் உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் தான் இவரோட செலிப்ரேஷன்ஸ். அப்போ இவர் திங்க் பண்ணி எப்படியாவது ஒரு லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு லைஃப்ல ஒரு செலிப்ரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம், இவருக்கு ரொம்ப இந்த கனெக்ஷனை பற்றி ஒரு டீப்பாக இவருக்கு ஃபீல் ஆகாட்டாலும் இவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபீல் ஆகுது, அந்த சோலோ நானே சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. என் லைஃப்பில் ஜஸ்ட் என் கூட அவர் ஒரு காண்டாக்டில் வந்தாலே போதும், ஒரு கம்யூனிகேஷனில் வந்தாலே போதும், நான் மனசார நான் ஹாப்பியாக இருந்திருக்கேன்னு இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து உள்ளுக்குள்ளே உண்டு. அவுட்டரில் இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவருக்கு அந்த தாட் உண்டு. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இந்த பர்சன் ஆக்சுவலி பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. இவருக்கு ஆக்சுவலி கான்சியஸ்னஸ் வந்து என் லைஃப்பில் இத்தனை தூரம் நான் யாரையும் மிஸ் பண்ணேன், யாருக்காக ஏங்கினது இல்லை, யாருக்காக ஒன்று மிஸ் பண்ணதும் இல்லை. பட் நான் இந்த செப்பரேஷனை நான் அவங்கள பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணலை, நீங்கள் சேசிங் பண்ணலை, நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, அதனால் வந்து கூட ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி நீங்களும் லெட் கோ பண்ணிட்டு. ஸோ அதனால் வந்து சக்ஸஸ் ஆகும். இல்லைங்க இந்த அளவுக்கு இந்த ஒரு போஸ்டர் உங்களை மிஸ் பண்ணவும் மாட்டாங்க, இந்த அளவுக்கு இவரோட ஃபீலிங்கில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் வராது.
ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான அந்த ஒரு பெயின் அனுபவிச்சுட்ருக்காங்க. பட் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இவங்க அனுபவிக்காட்டாலும் பட் அனுபவிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா நீங்களும் மேலக்கெடுத்து மேபி நீங்களும் லெட் கோ பண்ணியிருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணியிருக்கலாம். இல்லை தெய்வம் பார்த்துக்கட்டும் அப்படின்னு நீங்கள் டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. தென் என்ன தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகணும், நம்ம ஹீல் ஆகணும். ஹீல் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நம்ம ஆக்சுவலாக எப்போவுமே வந்து நமக்கு அது யூனிவர்ஸ் வந்து சில விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட மென்டாலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட மைண்டுங்கிறது பீஸாக இருக்கணும், நம்மளோட மைண்டுங்கிறது ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பீஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நம்மளே ஓவர் திங்க் பண்ணிவிட்டு கன்ஃபியூஸ்லையும் நெகட்டிவ் தோல்வி நம்ம இருக்கக்கூடிய ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தால் கட்டாயம் நமக்கு அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஓவர் அடிக்ஷன் இருக்குது, ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டுக்கு வாங்க. நீங்கள் ஹீல் ஆகணும். நீங்கள் ஹீல் ஆகக்கூடிய நீங்களும் ஹீல் ஆகணும், அவங்களும் ஹீல் ஆகணும். ஸோ வந்து நமக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அடிக்ஷன் இருக்கும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலே நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்கவே இருக்காது. அட்டாச்மெண்ட்லாம் நமக்கு ரொம்ப அதிகமானாலே நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பேடியும் ஒரு பயமும் தான், அவர் என்னை விட்டு போயிடுவாங்களோ, எனக்கு கிடைக்காமலே போயிடுவாங்களோ, அந்த ஃபியர் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ யாராவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் அடிக்ஷன் ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஹீல் ஆகுங்க. நீங்கள் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் ஒரு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஹீல் ஆகாத வரைக்கும் பாசிபிளே கிடையாது. ஓகே. இது இந்த ஒரு போஸ்டரோட ஃபீலிங்ஸ் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இது இந்த ஒரு போஸ்டரோட ஃபீலிங்ஸ் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்காரு. கரண்ட் சுச்சுவேஷன் ஷோராக இவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் அந்தளவுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவர் ஹீல் ஆகிறதுக்கான ஒரு டைமை நீங்கள் கொடுங்க. தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. அவர் ஹீல் ஆகிற டைமில் உங்களை ஷோராக இவர் கான்டாக்ட் பண்ணுவார். அது கூட நீங்களும் ஹீல் ஆகிட்டுங்க. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 23 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 45 இம்பார்ட்டன்ட், 54 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 31 இம்பார்ட்டன்ட், 38 important, 39 important, 48 important, 49 important. Okay. Yes. Then important ஆன month பார்க்கலாம். February important, March important, April important, May important, August important, September important, October important. டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.